ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அபிராமி ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தலையில் ஒரு வண்டி அடிச்சதும் தலையில் பயங்கரமாக அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆக்சிடென்ட் கேஸ் இருந்ததால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டலால். இதே டைம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது அபிராமி தப்பிச்சிட்டாங்கன்னு. ஸோ ஐஸ்வர்யா செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் சரவணன் அபிராமியை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோட அடியாட்கள் நேராக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக அபிராமி அட்மிட் ஆகிருக்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண தகவல் நம்ம சரவணனுக்கு வருது. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் சார், நம்ம உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும், சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரவணன். என்ன ஆச்சு சார் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. இல்லை கார்த்தி, இப்போ காலையில் ஒரு ஆக்சிடென்ட் கேஸா, ஸோ அதை நான் பார்க்கணும், நீங்கள் தைரியமாக இருங்க கார்த்தி, நான் எல்லா இடத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நானும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வண்டி எடுத்துட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சரவணன் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, போலீஸை பார்த்து அந்த ரெண்டு ரவுடிங்களுமே உடனே அந்த இடத்துல மறைச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சார் அவங்களுக்கு இப்போதான் மருந்தெல்லாம் கட்டி போட்டிருக்கோம், இப்போ அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார், அடிச்சு வண்டி அவங்கள கவனிக்காமலே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டு அப்படின்னு சொன்னதும், ஓஹோ அப்படியா சரி அப்படின்னுட்டு சரவணன் அபிராமியை பார்க்கலான்னு வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்தி சொல்லுங்க கார்த்தி என்னாச்சு? இல்லை சார், எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்கு, கண்டிப்பாக எங்கட அம்மா அவனுங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு என்னமோ அம்மா தப்பிச்சு தான் போயிருப்பாங்க, எனக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு வாரீங்களா அப்படின்னு கேட்டது. சரி கார்த்தி, நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சரவணன் அபிராமி மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கார்த்திக் சொல்கிற இடத்துக்கு போவாங்க. இங்கே பார்த்தோன்னா, டே அவன் போயிட்டான்டா, இங்கே ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகிருக்கிற அவன் தான் நான் பார்ப்போம் பா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அது அபிராமி. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருடா, இந்த வாட்டி இந்த அபிராமி நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நர்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே நர்ஸுக்கு மயக்க மருந்து போட்டுட்டு அபிராமியை பின் வாசல் வழியாக கடத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கே பார்த்தோம்னா அவங்க அபிராமியை வண்டியில் போட்டுட்டு போகிறாங்க. அவள் ஏற்கனவே மயக்க நிலைமையில தான் இருக்கா. ஸோ மயக்கம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கொண்டு போகும்போது அவங்க ஒரு டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிறாங்க. அதே கார் நம்ம கார்த்திக் காரும் அந்த ரவுடி கார் பக்கத்துல இருக்கு. ஸோ இதை நம்ம அபிராமி மெதுவாக கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா வண்டியில் இருக்காங்க. டே என்ன எதுக்குடா மறுபடியும் அழைச்சிட்டு வந்தீங்க, விடுங்கடா அப்படின்னு சொன்னது. டே என்னடா பார்த்துட்டு இருக்க, அவ வாயை பொத்து அப்படின்னு சொன்னது. அதுல ஒரு ரவுடி அபிராமி வாயை பொத்துறாங்க. அப்போ பக்கத்துல கார்த்திக் கார் நிற்கிறத நம்ம அபிராமி பார்த்துடுறாங்க. கார்த்தி பாருப்பா என்னங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் ஒரு உணர்வாவே இருக்கு, என் அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு உடனே சரவண கிட்ட, சார் எனக்கு என்னமோ என் அம்மா என் பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு சொன்னது. கார்த்தி, உங்க அம்மாவை நீங்க பல டேஸா காணாம இருக்கீங்க, அந்த ஃபீல்ல தான் உங்களுக்கு புது புது உணர்வுகள்லாம் வருது, கவலைப்படாதீங்க கார்த்தி, இன்னைக்குள்ள எப்படியாச்சும் அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சரவணன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா சிக்னல் முடிஞ்சிருச்சு. ஸோ ரவுடிங்க வண்டி எடுக்கலான்னு போறாங்க. அப்போ நம்ம அபிராமி கையை போட்டு அடிக்கிறாங்க கண்ணாடியில. இது கார்த்தி கவனிச்சிட்றாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொன்னது. உடனே சரவணன், என்னாச்சு கார்த்தி? சார் அந்த வண்டியில தான் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னது. உடனே கார்த்திக் வண்டி ஃபாலோ பண்றாங்க. டே அந்த கார்த்திக்கும் அந்த போலீஸும் கண்டுட்டாங்கடா, வேகமா வண்டி எடிங்கிற மாதிரி ரவுடிங்களும் வண்டி எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டே இங்க பாடுறா, என் புள்ள பார்த்துட்டாண்டா, இனி உங்க ஒருத்தரையும் சும்மாவே விட மாட்டா அப்படின்னு சொன்னது. ஏய் நீ உயிரோட இருந்தா தானடி அப்படின்னுட்டு அபிராமியை அடிக்கிறாங்க அந்த ரவுடி. உடனே அடிச்ச உடனே மயங்கி கொண்டு விழுந்துடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஐஸ்வர்யா போன் போட்டு, என்ன அந்த அபிராமியை கண்டுபிடிச்சிட்டீங்களா மேடம்? பிடிச்சிட்டேன் மேடம், இதுக்கப்புறமும் இந்த அபிராமி கதையை முடிக்காம இருக்கீங்களா? நீங்க சொன்ன போல 2 நாள் வெயிட் பண்றதுக்குள்ள நாங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டுருவோம் போல. என்னாச்சு? அந்த கார்த்திக் பின்னாடியே வரா. இங்க பாருங்க, அது சாத்தியமாக கூடாது, நம்ம கடத்தனத்துக்கு ஒரு பிரயோஜனமாச்சு கிடைக்கணும், அந்த அபிராமி கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா போனை வச்சிடுறாங்க. உடனே அந்த ரவுடிங்களும் டே இவ கதையை இன்னைக்கே முடிச்சு ஆகணும், எடுக்கடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. கார்த்தி கவலைப்படாதீங்க கார்த்தி, அம்மாவை பிடிச்சிடலாங்கிற மாதிரி சரவணனும் அந்த இடத்துல ஆறுதல் சொல்லுவாங்க. இப்படிதான் வரக்கூடிய கதைக்களத்துக்கு